என்னங்க? சொல்லுமா. என்ன ஆஸ்பத்திரி கிளம்பிட்டீங்களா? பையன் என்ன பண்ணுறான்? அவன் நைட்டு பூரா வலிக்குதுன்னு அழுதுகிட்டே இருந்து இப்போ தாங்க தூங்குறான். இனிமே தாங்க ஹாஸ்பிட்டல் போகணும். அவன் வயசு பசங்கள்லாம் ஓடி ஆடி விளையாட்டு இருக்கிறத பார்க்குறப்போ எப்போ நம்ம பையனும் அப்படி இருப்பான்னு மனசு அடிச்சுக்குது. என்னங்க பண்ணுறது? காசு இருக்கிறவங்களுக்கு வர இந்த மாதிரி நோயெல்லாம் நம்மளை மாதிரி 5க்கும் 10க்கும் கஷ்டப்படுற குடும்பத்துக்கு வரதா விதி போல. பணம் ஏதாச்சும் கிடைச்சதுங்களா நீங்கள் கேட்ட இடத்துல? இல்லைம்மா, இன்னும் ஏதும் கிடைக்கல. நீ கவலைப்படாத, நான் யார் கையை கலையாக பிடிச்சி வாங்கிடுறேன். நீ பையனை பார்த்துக்க அன்பு. சரி, வேலைக்கு கிளம்பிட்டீங்களா? ஆமாம் அன்பு, இப்போ தான் வீட்டை பூட்டிட்டு வெளியில் வந்தேன். சரி, பார்த்து போங்க. நாங்கள் செக்கப் முடிச்சுட்டு கிளம்பி நைட்டுக்குள்ளே வந்துடுவோன்னு நினைக்கிறேன். சரி, நீ ஆஸ்பத்திரி போயிட்டு டாக்டர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டு சொல்லு. சரிங்க. அப்புறம் அன்பு ஒரு நிமிஷம், ஏங்க நான் திருப்பி கூப்பிட்றேன். அண்ணே வாப்பா சுகுமாரா. அண்ணே, கேட்டிருந்தேனே ஏற்கனவே உங்ககிட்ட 2 நாளில் சொல்கிறேன்னு சொன்னீங்க. அட ஆமாப்பா, கேட்டு எத்தனை நாள் ஆச்சு? 2 வாரம் ஆச்சுண்ணே. 2 வாரம் ஆச்சா? சரி, உன் பையனுக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்க, இப்போ பரவாயில்லையா? ஏதோ இருக்கான்னு. ட்ரீட்மெண்ட்டுக்காக சென்னை பெரிய ஆஸ்பத்திரிக்கு அன்பு கூப்பிட்டு போயிருக்கா. சென்னையா? சென்னையில் எங்கே தங்கியிருக்காங்க? அக்கா வீட்டில் இருக்காண்ணே. அப்படியா? சரி 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 சரி. அண்ணே, பணம் ஏதாச்சும் கிடைச்சா பாருங்கண்ணே. இருப்பா பையன் இருப்பா நிலமை அப்படி இருக்கு. இருப்பா. ஹலோ ஹலோ, எது டவர் கிடைக்கலையா? அது இங்கே நிறையா பணம் பிடுங்கிங்க இருக்காங்களா, அதான் வர டவரையும் சேர்த்து பிடுங்கிடுறாங்க போல. என்னது கேட்கலையா? இரு, கொஞ்சம் தள்ளி வந்து பேசுகிறேன். இரு, லைன்லேயே இரு. வணக்கம் சார். சுகுமாரன், சுகுமாரன் சார், இங்கே வாங்க. சொல்லுங்கள் சார். இப்போ தான் இன்ஃபார்ம் பண்ணாங்க, இன்னும் 1 மணி நேரத்தில் ஹெச்எம் கரஸ்பாண்டன்ட் கூட மீட்டிங் இருக்காமா. சரிங்க சார். நீங்கள் ஒரு வேலை செய்யுங்க, இந்த ஃப்ளாஸ்கில் டீ வாங்கிட்டு வந்து என் டேபிளில் வச்சுருங்க. அப்படியே அந்த மீட்டிங் ரூமையும் க்ளீன் பண்ணிடுங்க. சரிங்க சார், ஒரு 10 நிமிஷத்தில் வாங்கிட்டு வந்துடுறேன் சார். கூட யாராச்சும் ஹெல்ப்புக்கு வேணுனாலும் கூப்பிட்டுக்கோங்க. ஓகே சார். என்னாச்சு, யாருன்னு தெரியுதா? திருப்பி பாருங்க, யாரா இருக்கும் தெரியலையே யாருன்னு. நம்ம ஊரா? ஏதோ கார்கார் அடிச்சு போட்டு போயிட்டானோ. என்னங்க கார்காரன் அடிச்சுட்டு நிக்காம போயிட்டானா? ஹலோ. ஏங்க, இப்போதான் டாக்டரை பார்த்துட்டு டெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு அக்கா வீட்டுக்கு வந்தோம். அப்புறம் பணத்தை சீக்கிரமாக கட்டிட்டா வர்ற வாரமே 2வது ஆப்ரேஷன் வச்சுக்கலான்னு டாக்டர் சொன்னாருங்க. பணம் ஏதாவது கிடைச்சிதுங்களா? இல்லைம்மா, இன்னும் ஏதும் கிடைக்கல. நான் தெரிஞ்சவங்கள்ட்டெல்லாம் கேட்டிருக்கேன், சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. நான் அப்புறம் பேசுகிறேன், நீ பையனை பார்த்துக்கோ. ஏங்க, என்னாச்சு? குரல் வேற ஒரு மாதிரி இருக்கு. ஒன்றும் இல்லைம்மா, நான் அப்புறம் பேசுகிறேனே. என்னாச்சு சொல்லுங்க, எங்கிட்ட மறைக்கிறதுக்கு என்ன இருக்கு? அது வந்து அன்பு. சொல்லுங்க, ஏதாச்சும் பிரச்சனையா? பிரச்சனைலாம் எதுவும் இல்லை. நீ காலையில் ஸ்கூலில் வெற்றி சார் டீ வாங்கிட்டு வர சொல்லி ஃப்ளாஸ்க்கு கொடுத்தாரு. நான் டீ வாங்க போனேன். அப்போது ரோட்டில் ஏதோ ஆக்சிடென்ட் போல், எல்லோரும் கூட்டமாக இருந்தாங்க. என்னங்க ஆச்சு? கார்காரன் அடிச்சுட்டு நிக்காம போயிட்டானா? வாங்க வாங்க வாங்க, யாராச்சும் தூக்குங்க, 2 பேர் தூக்குங்க. வாங்க, பிடிச்சு வாங்க, வச்சிடலாம். என்ன பண்றீங்க? வாங்கப்பா, தூக்கு. புடிங்கப்பா.
பார்த்து ஆம்புலன்ஸ் போலாம் பார்த்து அந்த லெட்டரை எடுக்கிறதுக்குள்ளே ஆம்புலன்ஸ் போயிடுச்சு. அதை பிரித்து படிக்கிறப்ப தான் தெரிஞ்சுது அவரோட நிலைமை என்ன, எதுக்கு வந்திருக்காருன்னு. அவர் அந்த லெட்டரில் அவரோட பொண்ணை காப்பாற்ற சொல்லி வேண்டிக்கிட்டு காணிக்கை போட வந்திருக்கார். அப்போ பார்த்து இப்படி ஆயிடுச்சு. அந்த பொண்ணும் நம்ம பையனை மாதிரி தான் ஏதோ ஒரு நோயால் உயிருக்கு கஷ்டப்படுறா போல். அந்த இடத்துல வெறும் லெட்டர் மட்டும்தான் இருந்துச்சு, வேறு எதுவும் இல்லை. தேடி பார்த்தேன், கொஞ்சம் தூரத்தில் ஒரு பையன் நகையோடு இருந்துச்சு. அதைத்தான் காணிக்கையாக போடுறதுக்கு வந்திருப்பார் போல். நம்ம பையனுக்காக அந்த நகையை எடுத்துக்கலான்னு தான் நினச்சேன். ஆனால் அந்த லெட்டரை படித்ததுக்கப்புறம் என் மனசு கேட்கல அன்பரசி. அதனால் அந்த நகையை பக்கத்தில் இருந்த கோயில் உண்டியலில் போய் போட்டுட்டேன். அந்த நகையை எடுத்துக்கிறது என் கையாலேயே அந்த பொண்ணோட மூச்சை நிறுத்துகிற மாதிரி இருந்துச்சு அன்பரசி. நம்ம பையன் படுற கஷ்டத்தை கண்ணு முன்னாடி பார்த்த எனக்கு அங்கே இன்னொரு குழந்தை படுற கஷ்டத்தை அந்த லெட்டர் புரிய வச்சிடுச்சு. அதனால் அந்த நகை எங்கே போய் சேரணுமோ அங்கே போய் போட்டுட்டேன். என்னது, கோயில் உண்டியில போட்டுட்டியா? யோ, இங்க நம்மளே பையனோட ஆபரேஷன் செலவுக்கு எவன் கைய கால பிடிக்கிறதுன்னு தெரியாம இருக்கோம். நீ என்னன்னா இப்ப போய் பாவம் புண்ணிய பார்த்து வந்திருக்கிற? சாமியே கும்பிடாத நீ இதெல்லாம் பண்ணிருக்க. போயா, பொழைக்க தெரியாது உன்னை போய் கட்டின பாரு வைஃபோன. ஆனா ஒண்ணு, என் பையனுக்கு ஏதாச்சும் ஆச்சு உன்னை சும்மா விட மாட்டேன், ஞாபகம் வச்சுக்கோ. புள்ளைய நீ காப்பாத்துவேன்னு நம்புன பாரு, அதுக்கு பதிலா நான் ஏதாச்சும் 10 பேர் கூட போயிருந்தாலாவது என் புள்ளைய நான் காப்பாத்திருப்பேன். உன்னை எல்லாம் எதுக்காக இவ்வளோ நகை எடுத்துகிட்டு வந்திருப்பாரு? அட்ரஸ் இல்லாத வாழ்க்கையில முகவரியா வந்தா எங்க தேவதை. அழகா போயிட்டு இருந்த வாழ்க்கையில இடியா ஒரு செய்தி. என் மகளுக்கு குணப்படுத்த முடியாத ஒரு கொடிய நோய். டாக்டருங்க கைவிரிச்சிட்டாங்க. என் மனைவி உன் மேல இருந்த நம்பிக்கையால உங்ககிட்ட வந்து என் மகளை காப்பாத்துமான்னு வேண்டிக்கிட்டா. அப்படி நீ காப்பாத்தினா அவளோட மொத்த நகையையும் உனக்கு காணிக்கையா தரேன்னு வேண்டினா. நீயும் என் மகளை காப்பாத்துன. கொஞ்ச நாள்ல என் மனைவி இறந்துட்டா. தாய் இல்லாத குறையே இல்லாம என் மகளை நான் தாயும் தந்தையுமா இருந்து வளர்த்தேன். என் மனைவியோட ஞாபகமா இருக்கிறது அவளோட நகைங்க தான். என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கும்போது கல்யாணத்தன்னைக்கு அவங்க அம்மாவோட நகைகளை போட்டா அவங்க அம்மாவே கூட இருந்து ஆசீர்வாதம் பண்ண மாதிரி இருக்கும்னு நினைச்சேன். அதனாலதான் அந்த நகைகளை உனக்கு காணிக்கையா தராம இருந்துட்டேன். இப்போ 8 வருஷம் கழிச்சு என் மகளுக்கு அதே குணப்படுத்த முடியாத கொடிய நோய் வந்து உன்னை ஞாபகப்படுத்துச்சு. நான் செஞ்சது தப்பு தான். இந்த காணிக்கையை ஏத்துக்கிட்டு என் மகளை காப்பாத்து. அப்படி இல்லைன்னா அவ கூட சேர்ந்து என்னை எடுத்துக்கோ. அவ இல்லாத உலகம் எனக்கும் வேண்டாம், எங்களை ஏத்துக்கோ. சுகுமாரா, உன் நிலை அறிந்தும் ஒரு உயிரை காப்பாற்ற நீ செய்த செயலால் உன்னை தேடி வருகிறேன். வாட்ஸ்அப்பில் இப்படிக்கு நீ நம்பாத உன்னுடைய கடவுள். என்ன நம்பர் இல்லாமல் ஒரு கால் வருது? சுகுமாரன், ஹலோ. கடவுள் நம்பிக்கையே இல்லாத ஒன்ன மாதிரி ஒருத்தனுக்கு கடவுளோட வாட்ஸ்அப் கான்டாக்ட் கிடைச்சா எப்படி இருக்குன்னு ஓம் படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகும்போது நீயே வந்து பாரு.